கடையில ஸ்மோக் பிஸ்கட் போட்டுருக்காங்க தான் வாங்கி. இது ஸ்மோக் பிஸ்கட்டா? உனக்கு என்னன்னே தெரியாது. அது ஸ்மோக் பிஸ்கட். ஸ்மோக் பிஸ்கட்னா என்னன்னு மாதிரி தெரியுமா? அது எவ்வளவு கேக்குன்னு தெரியுமா? தெரியாமல வந்துட்டு எனக்கு தாங்கிற. டேய் இருங்கடா. அது வாங்கி தரதுக்கு முன்னாடி ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவ்வளோ புகை அந்த பிஸ்கட் உள்ளேருந்து எப்படி வரும் தெரியுமா உங்களுக்கு யாருக்காச்சும்? அது எவ்வளவு கேடுங்கிறது தெரியுமா? கேடான விஷயம் தான் நீங்க எல்லாம் அதிகமா கேட்பீங்க. இருந்தாலும் என்ன பண்றேன், அது கேடு அப்படிங்கிறத உங்களுக்கு முதல்ல தெளிவுபடுத்திடுவோம். சரியா? உங்களுக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் உள்ள பிள்ளைங்க எதெல்லாம் உடம்புக்கு கேடு, கண்ணுக்கு கேடு, மனசுக்கு கேடு, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செய்றீங்கன்னு தெரியுமா? உனக்கு தெரிஞ்ச ஒண்ணு சொல்லு. தெரியாது. தெரியாமலே எல்லா தப்பும் பண்றது நீ. உனக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனா தெரியாமலே தப்புன்னு தெரியாமலே எல்லாத்தையுமே என்ன பண்றீங்க, கேடா உங்களுக்கு தேவையான கேடை நீங்களே எடுத்துக்கிறீங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு மிகப்பெரிய சைத்தானா இருக்குது இது செல்போன். செல்போன் தான் பெரிய சைத்தான். சரியா? அடுத்ததா இருக்கக்கூடியதுல என்ன இருக்கு? டிவி. சரியா? இதனால நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கெட்டு போகுதுங்கிற தெரியுமா? நம்ம வந்து ஸ்மோக் பிஸ்கெட்டை பத்தி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன முதல்ல ஸ்மோக் பிஸ்கெட்டே சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் லாஸ்டா அதை பண்ணிக்குவோம். சரியா? ஸ்மோக் பிஸ்கெட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அது வந்து லிக்விட் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. திரவ நிலையில் உள்ள நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் அது. புரியுதா? அது உடம்புக்கு ரொம்ப கேடா உள்ளது. அது நம்ம சாப்பிட குடல் நோய் வரும், குடல் ஓட்ட விழுவும். புரியுதா? கையில பட்டா கை கூட புண்ணு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு கேடு மிக்க ஒரு பொருள் தான். அதை என்ன பண்றாங்க, அழகு ஸ்டைல் அப்படின்னு நினைச்சிட்டு பண்றாங்க. நிறைய பேர் வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டியில தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப காலப்போக்கில் என்னாச்சுன்னா கிராமங்கள் வரைக்கும் ஊடுருவி வந்துருச்சு. அது கேடு எப்பவுமே நம்ம ரொம்ப சீக்கிரமா வந்துடும். அத மாதிரியான ஒரு பொருள் தான் அது. உடம்புக்கு ரொம்ப கேடு மிக்க பொருள். சரியா? அதை எதுக்காக ஸ்மோக் பிஸ்கெட் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சொல்லுங்க? அழகா இருக்கும், ஸ்டைலா இருக்கும்னு சொல்லி. அளவுக்கு அதிகமா வந்து ஸ்டைலும் அழகும் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணுது, 90% கேடு உள்ளதா தான் இருக்கு. சரியா? அதனால என்ன பண்ணுங்க, அந்த விஷயத்தை தவிர்த்துங்க. அதனால நிறைய பிள்ளைங்க உடம்பு முடியாமல் இருக்கு. ஒரு பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மச்சு கீழே விழுந்து வயிற்று வழியாக துடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு பார்த்தா என்ன சாப்பிட்டுச்சிங்க இருக்கும்போது தான் சொல்றாங்க, இந்த நைட்ரஜன் பிஸ்கெட், அதாவது ஸ்மோக் பிஸ்கெட்னு சொல்லுவீங்கல்ல, அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுச்சு. அதனால நம்ம வயிற்று வலி வந்துச்சுன்னு சொல்றாங்க. இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்க வரைக்கும் என்ன பண்ணுவோம், பாதிக்கும். அதனால என்ன பண்ணக்கூடாது, இது திங்கக்கூடாது. இந்த நேரத்தில் வெயில் நேரத்தில் நீங்க என்ன திங்கலாம்னா தர்பூசணி திங்கலாம். சரியா? வெள்ளரி பிஞ்சு திங்கலாம். அதே மாதிரி ஐஸ் தண்ணி குடிக்கக்கூடாது. ஐஸ் தண்ணி குடிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா பானை தண்ணி குடிக்கலாம். சரியா? இதை மாதிரி விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணாது, உடம்புக்கு கெடுதல் வராது. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல நான் இப்ப சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன கேடு தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவா. முதல்ல செல்லு சொன்னா, செல்லுனால என்னென்ன பக்க விளைவுகள்னு சொல்லுவா. முதல்ல உங்களோட கண்ணோட ஆரோக்கியம் கெட்டு போயிடும். என்னாகும்? கண்ணு அதையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு நீங்க நிமிந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன பண்ணும், ரெண்டு ரெண்டா தெரிய ஆரம்பிக்கும். அப்படிலாம் கொஞ்சம் மங்களா தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரச்சனை வரும். இது இல்லாம ஒரு இடத்துல நீங்க ரூம்ல இருட்டில் உட்காந்துட்டு நீங்க டிவி செல்லு பார்த்துட்டே இருக்கீங்கல்ல, பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நீங்க திரும்ப கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிங்கன்னா உங்க கண்ணுக்குள்ள அந்த கட்டம் ஒன்று தெரியுதா, செல்லோட அளவு கட்டமா வெள்ளையா தெரியுதா? அப்படி தெரிய ஆரம்பிச்சுன்னா அந்த இது என்ன சொல்றது, அந்த செல்லோட என்ன பிரைட்னஸ் உங்களோட கண்ணை பாதிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் நாள் ஒன்று தெரியாது, ரெண்டாவது நாள் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா போக போக அது அளவுக்கு அதிகமாகிடும். புரியுதா? முதல் பிரச்சனை, இதனால வரக்கூடிய முதல் பிரச்சனை. ரெண்டாவது, உங்களோட மூளையை மழுங்க செஞ்சிடும். மூளையை சிந்திக்க விடாம அதை மட்டுமே யோசிக்க வைக்கும், வேற எதுவுமே யோசிக்க வைக்காது. சில பிள்ளைங்க நீங்க பார்த்துருப்பீங்க, அதை கேம் தூங்கும்போது கேம் விளாண்டுட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பார்த்துருப்பீங்களா? அது மாதிரி பிள்ளை ஆஸ்பத்திரி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, ஆஸ்பத்திரி வச்சு இப்படி கேம் விளாண்டுட்டே இருக்கானவன். அதுக்கெல்லாம் காரணம் என்ன, இதுல மூழ்கி போனதுனால. சரியா? அடுத்தபடியா மிகப்பெரிய ஒரு ஆரோக்கிய கேடு எதுன்னு தெரியுமா? இந்த செல்லுனால ஒரு நேரத்துல பலிங்கி விளையாடுவாங்க, கிட்டி புள்ளி விளையாடுவாங்க, பேப்பேன்னு ஒரு பந்து விளையாடுவாங்க, புட்டுன்னு சொல்லி ஒரு பந்து விளையாடுவாங்க. என்ன பொம்பளை பிள்ளைங்கலாம் சில்லு பாண்டி விளையாடுவாங்க. சரியா? அடுத்தபடியா பம்பரம் சுற்றுவாங்க, ஆக்கர் போடுவாங்க. என்ன இதை மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய விளையாட்டுகள் இருந்துச்சு. நொண்டி கூட அப்படி இப்படின்னு நிறைய விளையாட்டுகள் இருந்துச்சு. இதனால அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் உள்ள பிள்ளைங்கள்லாம் எப்படி இருந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. புரியுதா? இப்போ இந்த செல்லு வந்து என்ன பண்ணிச்சு, உங்களோட ஆரோக்கியத்தை டோட்டலாக கெடுத்துருச்சு. புரியுதா? நம்ம பாத்திரங்கள் இருக்குல்ல, பாத்திரம் என்ன பண்ணுறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், கழுவுறோம், வைக்கிறோம். சமைக்கிறோம், சாப்பிட்றோம், கழுவுறோம், வைக்கிறோம். அப்போ நம்மளுக்கு பல பலன் இருக்கு. நம்ம ஊருக்கு நம்ம பாத்திரத்தெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டு போயிடும். சரியா? அந்த பாத்திரத்தை ஒரு மாசம் வச்சு பார்க்கணும், அந்த சில்வர் பாத்திரம் துருபிடிச்சு போயிருக்கும். சில பாத்திரம் ஓட்ட விழுந்து போயிருக்கும். பாத்திரீங்களா? எதனால? யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால வீணா போச்சு. என்ன ஆகிடும், கரெக்டாகிடும், வீணா போயிடும். அப்படிங்கும்போது உங்களோட கைகாலுக்கு நீங்கள் தேவையான அளவு வேலையை கொடுக்காம, எக்ஸசைஸ் கொடுக்காம வச்சுருந்தீங்கன்னா
உடம்புல உள்ள பாகங்கள்லாம் ரொம்ப சீக்கிரம் வீக் ஆகிடும். அதுக்கு எது காரணமாக இருக்குது? இந்த மொபைல் ஃபோன். சரியா? அப்படின்னா என்ன பண்ணணுங்க, கேடு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே குறைச்சிக்கணும். இன்றைக்கி வந்து நேரம் இல்லாதனால என்ன பண்ணுறோம், இந்த வீடியோ ஷார்ட்டாக முடிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த அறிவுரையோட இன்றைக்கி நிறுத்துறேன். நாளைக்கு இதை விட சிறப்பான அறிவுரையோட கண்டிப்பாக வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் சலாம் சொல்லிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படி